நீங்க உங்க வீட்டுல தனியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த ரகுவுக்கு நடந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரகு என்றவர் வெளியூர்ல ஒர்க் பண்ணி இருந்தாரு. அப்படி அவர் தங்கிட்டு இருந்த அந்த வீடு செட் ஆகலன்னு வேற ஒரு வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகுறாரு. அதே மாதிரி ஒரு வாரம் அந்த வீட்டுல தங்கிட்டு இருக்காரு. இவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த வீட்டோட கதவும் ஜன்னல்களும் சாத்திட்டு தான் இவர் தூங்க போவாரு. அதே மாதிரி ஒரு நாள் வழக்கம் போல இவர் ஜன்னல் கதவை சாத்திட்டு போய் தூங்கவும் போயிருக்காரு. மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த ஜன்னல் கதவு திறந்திருக்கு. சரி, காத்துல தான் திறந்திருக்கும் அப்படின்னு இவரும் அதை பெருசா கண்டுக்கல. மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி ஜன்னல் கதவை சாத்திட்டு தூங்க போயிருக்காரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி ஜன்னல் கதவு திறந்திருக்கு. இவருக்கு அந்த நேரத்துல சந்தேகம், யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வராங்களா அப்படின்னு. சந்தேகப்பட்ட இவரு அவரோட போன்ல கேமராவை ஆன் பண்ணி அந்த ஜன்னலை பார்த்த மாதிரி வைக்கிறாரு. இவரும் வச்சுட்டு தூங்க போயிடுறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாரு. இவரோட போன்ல ரெக்கார்டான அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் பாக்குறாரு. அதை பார்த்த இவருக்கு ஈரக்கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. அப்படி அவர் என்ன பார்த்தாருன்னா, கரெக்டா 2 மணி அளவுல ஏதோ ஒரு உருவம் அவரோட வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியே போயிருந்திருக்கு. அப்போதான் இவருக்கு தெரிய வருது, யாரும் வீட்டுக்கு உள்ள வரல, வீட்டுக்கு உள்ள இருந்துதான் வெளியே போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, அது கிட்டத்தட்ட இந்த ரகுவோட உருவம் மாதிரியே இருந்திருக்கு. ஆனா அது நடக்கிற விதமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்படி அந்த உருவம் என்னவா இருக்கும்? ரகு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.